வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது ராகு கேது பயிற்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு கிரகமும் இறைவன் விதித்தபடி சுழண்டுக்கிட்டே இருக்குது. அதில் குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு ராசி மாறிக்கிட்டே இருப்பார். ராகு கேதுக்கள் பார்த்திங்கன்னா 1.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இடம் மாறுவார், ஒரு கட்டத்துலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு. சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை இடப்பெயர்ச்சி செய்வார். இப்போ வர ஆடி மாதம் 11ஆம் தேதியிலேருந்து, அதாவது 27/7/2017 அன்னையிலேருந்து ராகு கேது இடப்பெயர்ச்சி நடக்க போகுது. இதுவரை சிம்மத்தில் இருந்த ராகு கடகத்துக்கு மாறுறாரு, கும்பத்தில் இருந்த கேது மகரத்திற்கு மாறுறாரு. எல்லா கிரகங்களை விட கொஞ்சம் வித்தியாசமான தன்மை கொண்டவர்கள் தான் ராகுவும் கேதுவும். ராகு பற்றி சொல்லணும்னா, மனித தலையும் பாம்பு உடலும் உடையவர். கருப்பு உடையில் 4 கைகளுடன் சிங்கத்தின் மீது அமர்ந்திருப்பார். அவர் முரம் போன்ற இருக்கையில் அமர்ந்திருப்பார். ஆசைகள், புகழ், பேராசை, வெளிநாடு, ஞாபக மறதி, செயலற்ற நிலை இவற்றை காரகமாக கொண்டவர். மேலும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துறது, எதிர்மறை துணிச்சல் போன்றவற்றில் ஈடுபட செய்பவர் தான் ராகு. அடுத்தவர் பார்த்திங்கன்னா கேது. பாம்பு தலையும் மனுஷ உடலும் கொண்டவர். கருப்பு நிற ஆடையும் 2 கைகளும் உடையவர். பில்வ வடிவ ஆசனத்தில் அமர்ந்திருப்பார். கேது ஒரு துறவியின் மனநிலையை நமக்கு உண்டாக்கிடுவார். ஆன்மீகம், மறைந்து போதல், ஓடி போதல், கற்பனை, உலக வாழ்வையே வெறுக்க செய்கிறது, இறைவன் அருகே நம்மளை இழுத்து கொண்டு போகிறது என இவை எல்லாமே கேதுவின் இயல்புகள். பொதுவாக ராகுவுக்கும் கேதுவுக்கும் 3, 6, 8, 11, 12ஆம் இடங்களில் நல்ல பலனை தரக்கூடியவங்க. மற்ற இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அனுகூலம் இல்லைன்னு கூறலாம். இப்போ மேஷராசி நண்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேஷராசி நேயர்களுக்கு செவ்வாய் பகவான் ராசிநாதன் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த காரியத்தையும் நீங்கள் விடாப்பிடியாக செய்து முடிப்பீங்க. எப்பொழுதும் அமைதியான குணத்தோடும் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருப்பீங்க. எப்பொழுதும் நீங்கள் சாம, பேதம், தான, தண்டம் என்ற 4 நிகழ்வுகளை மனதில் கொண்டு செயல்படுவீங்க. சாமர்த்தியமாகவும் நடப்பீங்க. அதில் ஒரு காரியம் முடியாவிட்டால் கொஞ்சம் இறங்கி போய் அந்த காரியத்தை முடிச்சிடுவீங்க. ஒருவேளை அந்த காரியம் முடியாவிட்டால் முரட்டுத்தனமாக செஞ்சு முடிப்பீங்க. இவை அனைத்தும் உங்கள் மனதில் உள்ளதை யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாது. கணீர் என்ற குரலுக்கு சொந்தக்காரர். குடும்பத்தை விட கடமையின் மீது அதிக பற்று கொண்டவர். ஏமாற்றுபவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனால் உங்களுக்குள்ள இரக்க குணம் சிரமத்தில் தள்ளி விட்டுரும். இளம் வயதில் கோபத்தோடும் துடிப்போடும் செயலாற்ற நீங்கள் முதுமையில் விவேகத்தோட காரியங்களை சாதிப்பீங்க. எப்பொழுதும் நண்பர்கள் கூட்டம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். உறவுகள் கூட்டம் எப்பொழுதும் உங்களுக்கு எதிராகவே இருப்பார்கள். மாமன், மைத்துனர்களால் எப்பொழுதும் உங்களுக்கு பலன் இருக்காது. அவர்களை விட்டு நீங்கள் விலகி இருந்தால் வாழ்வில் மேலும் உயர்வடைவீர்கள். ஸோ அவங்களுக்கு செய்கிற உதவி கூட விளக்கு இழைத்த நீர் மாதிரி போயிடும். 70 வயது வரை உங்கள் சொந்த உழைப்பாலே நீங்கள் வாழ்வீங்க. முதுமையில் உங்களுக்கு பக்கம் வரும்போது உங்களிட பதவியெல்லாம் சேரும். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் பெற்ற உங்களுக்கு தான் இந்த ராகு கேது பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுது என்பதை பார்ப்போம். இப்போ வருகிற 27/7/2017 முதல்ல ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 4இல் உலா வரப்போகிறாரு. அதாவது அர்த்தாஷ்டம ராகுவாக வரப்போகுது. இப்படி வருவது அடிக்கடி தொல்லைகளை கொடுப்பார் என்பது பொதுவான ஜோதிட சொல். அதற்காக 4இல் வரும் ராகு பகவான் தொல்லைகள் ஏற்படுத்த மாட்டார். வருமானத்தை பெருக்குவார், வாழ்க்கையை வசந்தமாக்கி தருவார். உங்களுக்கு ராகு பகவான் நீங்கள் பிறக்கும் பொழுது எந்த விதமான பலனை கொடுக்கிறாரோ அதே அளவிலான பலனை தான் இப்பையும் உங்களுக்கு கொடுப்பாரு. மேலும் 4ஆம் இடத்து ராகுவால் நன்மைகள் உண்டா, வீண் விரயம் ஏதாவது ஏற்படுமா, ஆரோக்கிய குறைவு எதுவும் வருமா என்று நீங்கள் அச்சப்படுவீங்க. ஆனால் அப்படி எதுவும் நடக்காது. ராகு பகவான் 4இல் உள்ளபோது அலைச்சல் மட்டும் இருக்கும். எனவே ஏதாவது ஒரு வேலையை செய்து அலைச்சலை அதிகம் உண்டு பண்ணுவார். சும்மா இருந்தாலும் அலைச்சல் ஏற்படுத்தி கொண்டால் தொழில் லாபம் உண்டு. இதுவரை செய்து வந்த சுய தொழிலில் சிறிது மாற்றம் செஞ்சு செயல்படுவீர்கள். அதனால் எதிர்பாராத லாபம் சேரும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்ய முடியலையே என்ற கவலை இருக்கும் உங்களுக்கு. உங்களது தேவைகள் அனைத்தும் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். முடிந்தவரை சர்பதோஷம் பரிகாரம் செய்ய வேண்டும். இதனால் வீண் விரயங்கள் தவிர்க்கப்படும். மேஷராசியில் பிறந்த அனைவரும் ராகு பகவான் ஸ்தலம் சென்று வழிபட்டு வருவது நல்லது. இப்போ கேதுவோட பலனை பார்ப்போம். 10ஆம் இடத்து கேதுவால் நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு. 10இல் கேது வந்தால் பதவிகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பொழுது நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு ஏற்றபடி அரசு வேலை இல்லை மற்றும் தனியார் கம்பெனியில் வேலை தேடி வரும் உங்களுக்கு. மேஷராசியில் பிறந்தவங்க அதிகப்படியானவர்கள் வயதுக்கு தகுந்தாற் போல் அரசு பதவிக்கு செல்வாங்க. பதவியில் பிரச்சனைகளை சந்திப்பவங்க மீண்டும் பணிக்கு செல்வார்கள். ஓய்வு பெற்ற ஒரு சிலரை அரசாங்கம் மீண்டும் வேலைக்கு அமர்த்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இந்த சமயத்தில் புதிய தொழில் துவங்கும் திட்டங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றுவீர்கள். அடுத்தவர்களை நம்பி நீங்கள் செஞ்ச காரியம் கூட இந்த டைமில் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு. நாளைக்கு நிறைவேற்ற வேண்டிய ஒரு காரியத்தை தாமதப்படுத்தி அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் செய்வதனால கூடுதல் லாபங்கள் கூட பெறுவீங்க.
கேது பகவான் 10ல் பலம் பெறுவதால் தீமை செய்த பழைய நண்பர்கள் விலகி செல்வாங்க. புதிய நண்பர்கள்லாம் வந்து சேருவாங்க. பொருளாதார வசதிகள் கூடும். இந்த நேரத்தில் புதிய வாகனம் வாங்க போட்ட திட்டம் கூட நிறைவேறும். தாயாரின் உடல்நலம் பாதித்து விலகும். இதுவரை செய்து வந்த தொழிலில் மாற்றங்கள் செய்வீர்கள். இந்த கேது பெயர்ச்சியால் புதிய கூட்டாளிகள் வந்து தொழிலை மாற்றி அமைப்பீர்கள். பொன்னான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. 10ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சரிக்கும் இந்த வேலையில் அனைத்து தரப்பு மக்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. இதுவரை உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் பெரிய மனிதர்களின் தன்னார்வ உதவியோடு தீர்ந்துடும். 8ல் சனி இருப்பதனால தினசரி காலையில் காகத்துக்கு சாதம் வைங்க. மிகுந்த நன்மை கிடைக்கும். பொருளாதார நிலையிலே கேது பகவான் உயர்த்தி தருவார். வர்த்தகம் செய்வோர் நல்ல லாபத்தை பெறுவீங்க. அரசாங்க ஊழியர்களுக்கு ராகு பகவான் 4ல் வருவதாலும் கேது பகவான் 10ல் வருவதாலும் நீங்கள் எல்லா நன்மைகளையும் அடைவீங்க. சக பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. எதிர்வரும் காலங்களில் நடக்க அனைத்து காரியங்களையும் நல்ல பலனையும் உங்களுக்கு அடைவீர்கள். புதியதாக வீடு கட்டணும் திட்டம் போட்டது நிறைவேறும். உங்களுக்கு அதிகாரிகளின் ஆதரவு கிட்டும். தொழிலதிபர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு தொழிலாளிகள் முதலாளிகிட்ட வந்து கொஞ்சம் நல்ல சலுகையெல்லாம் அடைவீங்க. யூனியன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சாதகமாகவே அமையும். தொழிலாளர்கள் முடிந்த அளவுக்கு முதலாளியுடன் ஒத்து போனீங்கன்னா அதிக லாபத்தை பெறுவீங்க. நோய் உணவு கட்டுப்பாட்டு மூலம் நோய் தாக்கம் குறையும். முறையான சிகிச்சை எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. வயதானவர்கள் வந்து உடல் உபாதைக்காக அறுவை சிகிச்சை செய்யாதீங்க. மருந்தாலேயே குணம் உண்டாகும். தாய் தந்தையர் மத்தியில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் படிப்படியாக குறையும். மாணவ மாணவியர்களுக்கு அதிக மதிப்பெண் பெற கடுமையாக உழைப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல மதிப்பெண்களும் பெறுவீங்க. நல்லவர்களோடு நட்பை வளர்த்து கொள்ளுங்கள். கலைத்துறையினர் கலைத்துறையில் உள்ளவர்கள் புதிய பட வாய்ப்புகளை பெறுவார்கள். ஒரு சிலர் வேறு மாநில மொழி படங்களிலும் நடிக்க வாய்ப்பு இருக்குது. அரசாங்க கண்காணிப்பு உங்கள் மீது பாயறதுக்கும் வருமான வரி சரியாக கட்ட பாருங்கள். அரசியல் பிரமுகர்களுக்கு சமூகத்தில் நீங்கள் செய்து வந்த நல்ல காரியங்களுக்கு தலைமை வெகுவாக பாராட்டி புதிய பதவிகளை வழங்குவாங்க. உங்களுக்கு எதிராக செயல்பட்டு வந்த அரசியல் தோழர்கள் இப்போது உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு வருவார்கள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பரணி சுக்கிரனின் நட்சத்திரம். சுக்கிரன் மேஷராசிக்கு 2, 7 ராகு 4ல் இருப்பதால் திருமண தடை விலகும். திருமணம் கைகூடும். தாய் சுகம், தன் சுகம், கல்வி மேன்மை, வீடு வாசல், வாகன யோகம் போன்றவெல்லாம் அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். தனம் செழிக்கும். பொருளாதாரம் உயரும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கார்த்திகை சூரியனின் நட்சத்திரம். சூரியன் 5க்கு உடையவர். அவருடன் சம்பந்தப்பட்ட ராகு என்பதால் உங்கள் எண்ணங்களும் திட்டங்களும் வெற்றியடையும். மக்கள் செல்வம், மகிழ்ச்சி, மனநிறைவு ஏற்படும். உற்சாகம் பொங்கும். பரிகாரம் சிவபெருமான வணங்குங்க. அவர் கழுத்தை அலங்கரிக்கும் ராகு பகவான் எப்பொழுதும் நன்மைகளை செய்வார். மாலை பொழுதில் ஆலயம் சென்று வருவது மிகவும் நல்லது. அப்படி செல்ல முடியாதவங்க உளுந்து மற்றும் கொள்ளு எடுத்து வெள்ளை துணியில் முடித்து பூஜை அறையில் வச்சு வணங்கி வாருங்க. ராகு கேது தாக்கம் குறைந்து உங்களுக்கு நல்ல பலனை கிடைக்கும். உங்கள் ஊரில் விநாயகருடன் ராகு கேது பிரதிஷ்டையும் இருந்தால் அங்கே போய் சாமி கும்பிட்டு வாங்க. நல்லதே நடக்கும்.